இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்தி வரும் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சிகளை வழங்க உள்ளது. இது தொடர்பாக தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு களத்தில் பணியாற்றக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளில் திமுக தீவிரம் காட்டிட்டு வராங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை எல்லாமே 8 மண்டலங்களா பிரிச்சு 8 மண்டலங்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இப்ப தமிழகம் முழுவதுமே மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிகளை எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டு வராங்க. மற்றொரு பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வரவழைத்து சட்டமன்ற தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, கட்சிக்குள்ள எதுவும் உட்கட்சி பிரச்சனை இருக்கா, எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கு, தொகுதியில சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்லாம் கருத்துக்களை கேட்டுட்டு வராரு. தேர்தல் பணியை சுணக்கம் இல்லாம இப்போதே தொடங்கணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பிச்சுட்டு வராரு. இந்த சூழல்ல 234 சட்டமன்ற தொகுதியிலேயுமே திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்குமே போதுமான தேர்தல் பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்குமே திமுக தலைமை உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக திமுக நிர்வாகிகளுக்கு சட்ட ரீதியாக தேர்தல் பயிற்சியை கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா தேர்தலில் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் வேட்பாளர்கள் நாமினேஷன் பண்ணும் போதும் சரி, தேர்தலில் என்ன மாதிரியான ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்ட ரீதியான ஆலோசனையை திமுகவின் சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்க போறாரு. அதே மாதிரி தொகுதியில என்னென்ன சவால்கள் இருக்கு, அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான தேர்தல் பயிற்சியை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்து அதற்கு ஏற்றபடி களத்துல தேர்தல் பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் திமுக தலைமையிட்ட இருந்து நிர்வாகிகளுக்கு சென்றிருக்கிறதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.